நான் இந்த வீட்டுக்கு வந்தது ஐஸுக்கு பிடிக்கலையோ? ஐயோ அண்ணி, என்னது இது? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன என்ன ஐஸ்வர்யா, கண்டுக்கவே மாட்டேங்கிற, முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி. உனக்கு அந்த சின்ன தம்பி தான் பெருசா போயிட்டான்ல? நீங்களே அப்படி நினைச்சுக்காதீங்க. பின்ன என்ன ஐசு, அத்தை என்னடான்னா என் பொண்ணு சரியா சாப்பிட்றதில்ல தூங்குறதில்லன்னு என்கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. பாவம் ஐஸ்வர்யா, உன் மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? பாசங்கிறது என்ன அண்ணி? பாசம் வைக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடி வந்து சரி பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறது தானே. சின்ன தம்பி விஷயத்துல நான் கலங்கி போய் இருக்கேன்னு தெரிஞ்சும் கண்டுக்காம இருக்கிறதா பாசம்? அப்படி இல்ல ஐசு, அவன்தான் அந்த மல்லிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உறுதியா சொல்றான்ல. ஆஹா, இல்ல அண்ணி, அவன் என்ன மனசார விரும்புறான், என்ன நேசிக்கிறான். இன்னைக்கு கூட நான் அவனை மீட் பண்ணி பேசினேன். அவன் கண்ல அவ்வளோ காதல் தெரிஞ்சது. ஆனா பாவம் அண்ணி, வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறான். அவன் 2 விஷயத்துக்கு பயப்படுறான். உதவி செஞ்சவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுமோன்னு பயம் ஒண்ணு. சின்ன வயசுல பெரியவங்க எடுத்த முடிவுக்கு விரோதமா நடந்தா சொந்தக்காரங்க கோச்சுப்பாங்களோன்னு இன்னொரு பயம். இது 2 தான் அவனுக்கு பிரச்சனை. இதுல இருந்து அவன் வெளியே வந்துட்டானா என் சின்ன தம்பி முழுசா என்கிட்ட வந்துருவான். இதெல்லாம் சின்ன தம்பியே உன்கிட்ட சொன்னானா? அப்ப சரி, நான் இந்த விஷயத்தை அத்தை கிட்ட சொல்றேன். அவங்க நிச்சயமா கண்டிப்பா உனக்கு ஏதாவது செய்வாங்க. அவங்க உனக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்துல தான் ஐஸ்வர்யா இருக்காங்க. முடிஞ்சா சின்ன தம்பியோட அவங்க உன்னை சேர்த்து கூட வச்சிருவாங்க. அவங்க பேச்சுல இருந்து நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இங்க பாரு, நம்பிக்கையா இரு, உம்முன்னு இருக்காத, நல்லா கலகலப்பா இரு, சரியா? ஏன் பண்ணி தான் டைனிங் டேபிள் எல்லாமே இருக்க, நாங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டா முடிஞ்சது. செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்க போறோம், நீ உட்காந்து சாப்பிடு. பரவாயில்ல, இப்ப எனக்கு பசிக்கலங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். போதும் பொண்ணு. அப்பா உங்க கூட ஜோடியா உட்காந்து சாப்பிடலான்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆமாடா, நாங்க 2 பேரும் ஊட்டி விட்டு கூட சாப்பிட்டுக்குவோம், இல்ல பொண்ணு? என்ன நீங்க? ஐயா சாமி, தாராளமா சாப்பிடுங்க, யார் வேணானா? ஏய், சும்மா ஏ இருடா. ராஜாராம், இந்த மாதிரி அக்காவுக்கு ஒரு நாளாவது ஆசையா நீ ஊட்டி விட்டுருக்கியா? இது என்ன ஒரு குறையா? இந்த ஊட்டி விட்டுருவோம். பாத்து ஒண்ணு வேண்டாம் வேண்டாம், போ. என் கையால சாப்பிடுங்க. வேணாம் வேணாம், சாப்பிடுங்க. பரவாயில்ல. அப்புறம் ஏன் கேட்டீங்க? வேணாப்பா, நான் சாப்பிடுப்பா, சாப்பிடுறேன். சும்மா கேட்டேன். ஐசு, ஏன் உம்முன்னு இருக்க? எல்லாரும் எப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாரு. என்ன ஐசு? சாப்பிடும் போது யாரும் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ரூல் இன்னும் இருக்கா? அது இருக்கா இல்லையான்னு உன் அன்பு தங்கச்சிக்கிட்டே கேளு, அவளே சொல்லுவா. ஆ,